எப்பா நாங்க காலேஜ்ல இருந்து 10 நாள் பக்கம் ஆகுது. ஆனா இன்னைக்கு தான் ஸ்டவ்லாம் வாங்கி பால பொங்க வச்சு அரிசிலாம் வடிச்சோம். நேத்திக்கு நைட்டே போய் எங்களுக்கு என்னென்னலாம் பேலன்ஸ் இருந்ததோ எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இனிமே சமைக்கிறது தான் வேலை. இன்னைக்கு காலையிலேயே கொஞ்சம் குதூகலம் ஆயிட்டேன். ஏன்னா டாக்டர் சாய்ஸ்ல இருந்து புரோட்டீன் ஓட்ஸும் ஒன்லி நட்ஸும் அனுப்பியிருந்தாங்க. இனிமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது காலியா வர வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டுப்பேன். நேத்திக்கு நைட்டு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டேன். விடியறதுக்குள்ள காஞ்சிரும்னு பார்த்தேன். பட் அது என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு. தற்போதைக்கு எங்க கேங்ல சமைக்கிற ஒரே ஆள் இவன் தான். ஏன்டா அதுக்குன்னு தூக்கி பிடிச்சிட்டு வடிகட்டுறேன்னு கேட்டா அதெல்லாம் ஸ்டைலுமான்னு சொல்றான். மேல ஊத்திக்காத வரையும் சரிதான். அப்படி என்னடா நீங்க பெருசா சமைக்க போறீங்கன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. வேற ஒண்ணும் கிடையாது, தயிர் சாதம் தான். அவன் மதியானத்துக்கு தயிர் சாதம் செய்யறேன்ட்டான். நான் பசங்க எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டாக்டர் சாய்ஸ்ல இருந்து ஒரு 3 ஸ்கூப் ஓட்ஸ் போட்டு கூட 5 பிரெட் அப்படியே 2 டம்ளர் பால் அது கூட ஒன்லி நட்ஸ் மலைச்சாரல் போல தூவி விட்டுட்டேன். சமைச்ச எல்லாத்தையும் பேக் உள்ள வச்சுட்டு காலேஜுக்கு நடந்தே போலாம் தான் பிளான். ஆட்டோ வந்து நின்னதும் மனசு மாதிரி அதுல ஏறி காலேஜ் வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் பிரேக் டைம் விட்டதும் எடுத்துட்டு வந்த ஓட்ஸை 3 பங்கா போட்டு சரிபதியா சாப்பிட்டோம். எங்க காலேஜுக்குள்ளேயே ஒரு ஜிம் இருக்குது. இன்னைக்கு அங்க போய் ஒரு விசிட்டிங் போட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, ஏசி எல்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்றதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் எல்லாம் தேவைப்படுமோ அனைத்து வசதிகளும் உள்ளே அடக்கி வச்சிருக்காங்க. பட்ஜெட் வைஸ் ஓகேவா தான் இருந்தது. சரி இந்த ஜிம்மே ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு யோசனையை போட்டுக்கிட்டே ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நீங்க பிளான்ஸ்க்கான பயிற்சி தான். நீங்க இந்த மாதிரி கேலிஸ்தானிக்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். முன்னாடி எல்லாம் டக் பிளான்ஸ்ல ஒரு 10 செகண்ட் தான் ஹோல்ட் பண்ணுவோம். இப்ப தாராளமா ஒரு 30 செகண்ட் ஹோல்ட் பண்றோம். ஒரு படி முன்னாடி போயிருக்க நண்பர்களே. அது கூட புஷ்அப்பும் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எப்படியாவது அன்லாக் பண்ணிடுவோம் நம்புறேன், பாப்போம். ஆனா சில நேரம் உடம்பு முடியாம போறதுனால அந்த டைம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ண முடியறது இல்ல. அப்புறம் பயிற்சி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 500 ml தண்ணியை குடிச்சிட்டு இன்னைக்கு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். பாய்.